ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். தாம்பரம் வழியாக நம்ம ஜேர்னி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து இந்த கிராண்ட் ஐட்டம் காரில் டேரெக்டாக மும்பை போக போகிறோம் வயா பெங்களூர். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மீனம்பாக்கம் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் டேங்க் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3000 ரூபீஸ்க்கு நம்ம வந்துட்டு பெட்ரோல் போடுறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ராவல் ஜெர்னி எப்படி இருக்குது, இதில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ சென்னை டு மும்பை நீங்கள் வந்துட்டு காரில் போகிறது மூலமாக நீங்கள் வந்துட்டு என்ன ஜெர்னி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நார்மலாக இப்போ யாராவது சென்னை டு பாம்பே இல்லை பாம்பே டு சென்னை இது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது யூஸ்வலாக யூடியூப்பில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணுறாங்க. ஸோ எந்த ரூட் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ட்ராவல் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பை த வே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து கிளம்பும் போது ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம மும்பை நவி மும்பை போகும்போது இட் வாஸ் அரவுண்ட் 7 o'clock. ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு 3 to 4 hours தான் பிரேக் எடுத்திருப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எந்த ரூட் எப்படி இருக்கும், நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறேன். வீடியோவில் அப்பப்போ பேசுவோம், மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் பேக்ரவுண்டில் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம வண்டி வந்துட்டு ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி டுவர்ட்ஸ் வாணியம்பாடி போயிட்டுருக்கோம். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ரோடு நல்லா இருக்குது, பட் நடுவில் சில இடத்துல பேட்சாக தான் வருது. ஸோ ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ரோடு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இங்கே பிரிட்ஜ் ஒர்க்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம போகலாம். ஸோ நீங்கள் பார்த்த இந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை பெங்களூர் ரூட் வந்துட்டு இன்னும் நீங்கள் ஸ்பீடாக போகலாம், டைம் சேவிங்காக உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் S2B சைதாபேட் சரவணம். இந்த இடத்துலலாம் ரோடு கொஞ்சம் சரியில்லை. ஸோ முருகன் இட்லி பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 42 கிலோமீட்டர்ஸில் வருது. இப்போ நம்ம போகிற இந்த பிள்ளை சத்திரம் இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முருகன் இட்லி வருது. அடேங்கப்பா 2 பேரும் ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பாக ஓட்டுறாங்க. ஆனால் இங்கே 2 ஜோடி வந்துட்டு ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்கு. இருக்கு என்ன இடம் ஆக்சுவலாக எல்லாம் இருக்குது. கம்மியாக வரணும், கீழே இன்னும் கீழே டவுன் பண்ணணும். இந்த கார் தான் தெரியும். இப்படி பண்ண இதுதான் இன்னும் கூட கம்மி பண்ணணும் ஸ்கையை. இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு உங்களுக்கு பஞ்சாபி தாபே வந்துடும். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. விண்மில் எங்கப்பா விண்மில் பிளேட்ஸ். விண்மில் பிளேடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு இருக்காரு எங்கப்பா. இதெல்லாம் ஓட்டுறவங்க எப்படி செம ப்ரெசிஷனோட ஓட்டணும்ல. லெஃப்டில் திரும்பணும், ரைட்டில் திரும்பணும், நைட்டில் தான் ஓட்ட முடியும். கைக்கு சம்பளம், கை சம்பளத்துக்கு அப்புறம் 20,000 ரூபா நீ வந்து உன்னோட செலவுக்குன்னு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 80,000 இன்வெஸ்ட் பண்ணாலே நீ சொல்ற மெக்டானல்ட்ஸுங்க. அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ மெண்டுபிள் பார்த்தியா அடேங்கப்பா. இதெல்லாம் ஒரு ஒரு விண்மீலோட ஒரு பிளேடு. அடேங்கப்பா 2வது பிளேடு, இப்போ 3வது பிளேடு. இதில் அப்படியே ஓடி மராத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது கான்கிரீட் புது ட்ரக். ரோடெலாம் ஈரமாக இருக்கு. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ரோடெலாம் ஈரமாக இருக்குது. கரெக்டாக காஞ்சிபுரத்தில் இருக்கும். ஸோ நைட்டு மத்தியான டயத்தில் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வெளில போயிருந்தா அடுத்த விண்மில் எல்லா இடத்துலையும் தொடர்ந்த விண்மில்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்கப்பா. இந்த லாரி நல்லா பார்த்துவாங்க. இங்கெல்லாம் டைட்டாக நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க. சப்போஸ் அதை வந்துட்டு சரியாக அதில் மாட்டலாம் அப்படின்னா அவங்க பிரேக் போடும் போது லாரியே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது போயிடும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வாணியம்பாடி 130 கிலோமீட்டர். ஸோ நம்ம காஞ்சிபுரத்தோட அவுட்டர் பைபாஸில் இருக்கோம். வாணியம்பாடி வந்துட்டு 130 கிலோமீட்டரில் வரப்போகுது. நம்மள மாதிரியே இங்கே ஒருத்தவங்க கிராண்ட் ஐட்டம் டீசல் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம பிரிட்ஜு மேலே ஏறிட்டோம். கீழே இருந்து காஞ்சிபுரம் ரைட் எடுத்து இந்த NH48 நம்மளுக்கு வந்துட்டு ரோடு ஜாயின் ஆகும். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம வந்துட்டு காஞ்சிபுரம் அவுட்டரில் இருக்கோம். ஸோ நம்ம பிரிட்ஜு மேலே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். பிரிட்ஜு கீழே தான் பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ரைட் எடுத்தால் NH48 ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரோடு ஒன்று ஜாயின் ஆகும். ஸோ நம்ம பிரிட்ஜு மேலே போயிட்டு இருக்கனால கீழேருந்து அந்த லெஃப்ட்டு கட்ட உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 5:35 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வர ஆரம்பிக்குது. வெள்ளை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் நம்ம டிரைவிங் எப்படி போயிட்டு.
லைட் அடி பார்ப்போம், வெளிச்சம் எப்படி இருக்குது. சரிதா? நல்லா பயங்கரமாக தான் வருது. அதுக்காகவே நான் ஐஃபோன் என்ன இவங்க 2 பேரும் போட்டி போட்டு பேசிகிட்டே ஓட்டுறாங்களா? நம்மள்கிட்ட அப்புறம் ஏறாதுல்ல, பிரிட்ஜில் ஏறாது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக ஒரே மழை தான். ஸோ இந்த ரோடை தான் பார்த்துக்கணும், நல்லாவே நினைஞ்சிருக்கு. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மழை. செம மழைங்க. 50 ஆகுது. சென்னை பெங்களூர் ஹைவேல போயிட்டு இருக்கோம். செம மழை இங்க. ஸோ இப்போ நம்ம காவேரிப்பாக்கம் டோல்கேட் வந்துட்டோம். என்ன பண்ண முடியும் சொல்ல, போனதும் போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பூனே கரெக்டாக ஒரு 1010 கிலோமீட்டரில் போய் சேர்ந்ததான். நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. எவ்வளோ ஆச்சு டோல்கேட்? 110. என்ன டோல் இது ஆக்சுவலாக? ஒன்று வாங்கி ஆஃபர் சொல்லலாம். என்ன சொல்ல, கிருஷ்ணகிரி வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ஸோ போர்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் எல்லாம் இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம ரைட் எடுத்துட்டோம். இந்த டிஎன்சி கிட்ஸ் ப்ரைவேட் பக்கத்தில் ரைட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 4வது டோல் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். இந்த டோலில் தான் டிராஃபிக் அதிகம். ஸோ இந்த ட்ரோலில் பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் நல்லா பார்க்கலாம், டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கிருஷ்ணகிரி டோல் பிளாசா.
ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டோல் பிளாஸா கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ ஆச்சு? 90 ரூபாய் இருக்குங்க. இது வந்துட்டு 4th டாப். அந்த அரசு மருத்துவமனை கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பில்டிங். இப்போ நம்ம ஹொசூர் வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே பாதி இது எல்லாமே கன்னடத்தில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம சாப்பிட ஒரு சின்ன கடை பக்கத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் பெங்களூர் அவுட்டரில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் பிரியாணி போனோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் இப்போ நம்ம சின்ன கடைக்கு வந்துட்டோம். ஸ்டார் பிரியாணி ஓகே, பட் நம்ம வந்துட்டு இப்போ பேச்சுலர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு பட்ஜெட்லேயே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹைவேஸில் தான் இருக்குது இந்த கடை. ஆக்சுவலாக பெங்களூரோட அவுட்டரில் தான் இருக்குது, பெங்களூர் உள்ளே போகணும் அவசியம் இல்லை, வெளியே இருக்குது. ஸோ இட் வாஸ் எ சில் கிளைமேட், நல்லா சில்லாக இருந்தது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நைட் எங்கேயாவது ஹோட்டலில் தங்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் காரை விட்டு எங்கேயாவது பெட்ரோல் பங்க்லையோ இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். உங்களுக்கு போகிற வழியில் எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான், இங்கே மூலமாக நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். Nice road. This is we are entering. இந்த மாதிரி கிளார் ஓனோட ஐஃபோனில் தெரியுமா? இப்போ எவ்வளோ கிளார் அடிக்குது பாரு, லைட் அடிச்சு. தெரியாது, தெரிலடா, நான் அவ்வளோலாம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பெங்களூர் அவுட்டரில் இருக்கோம். நைஸ் ரோட். தான் செலவழிக்கும் அதெல்லாம் எனக்கு கீழே இறக்கல, லைட் இருக்கிற இடத்த காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம நைஸ் ரோடோட எண்டு. இந்த இடத்துல இன்னொரு டோல் வருது. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த 20 kilometers ஃபுல்லாக நோ ஸ்டாண்டிங், நோ ஸ்டாப்பிங். அதாவது இங்கே வந்துட்டு நிற்கவும் கூடாது, வண்டியை ஸ்டாப் பண்ணவும் கூடாது. சப்போஸ் உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா இதே பகல் டைமாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு யாராவது வண்டியை வந்து டோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் நம்ம நைஸ் ரோடோட எண்டிங் பாயிண்ட். இங்கே ஒரு டோல் இருக்குது. This is not a toll, right?
गाड़ी सामने डाला ஸோ இப்போ நம்ம கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டடு பாரத் பெட்ரோலியம் தான் நம்ம இப்போ டீசல் போட்டிருக்கோம். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ 12:30 அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் லிங்க். ஸோ இது ஆக்சுவலாக புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்க பாரத் பெட்ரோலியம். ஸோ இது வந்துட்டு கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அவுட்லெட். ஸோ இது கரெக்டாக நீலமங்கலாவில் இருக்குது. ஸோ இங்கே தெளிவாக கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் ரீட்டெயில் அவுட்லெட் ஃபார் பாரத் பெட்ரோலியம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம கோகோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம கோகோவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கோகோக்கு கம்பெனி ஆப்ரேட்டட் கம்பெனி ஓன்டு பெட்ரோல் பங்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா 12:30 ஆகுது, மிட் நைட்.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாரத் பெட்ரோலியமில் இருக்கோம். ஸோ இதுவும் கோகோ தான், கம்பெனி ஓன்டு, கம்பெனி ஆப்ரேட்டட். ஸோ இங்கே கர்தாபா அப்படின்னு போட்டிருக்கோம். கர்தாபா அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு கம்பெனி ஓன்டு, கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் விலை பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 103 இருக்குது. டீசல் பார்த்துட்டிங்கன்னா 89 rupees இருக்குது. ஸோ இன்னும் நம்ம கர்நாடகா பார்டருக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து மும்பை பார்த்துட்டிங்கன்னா 680 kilometers நம்ம போய் சேர்ந்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஹூப்ளி அவுட்டரில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 50 kilometer ஃபுல்லாக இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான். ஸோ இப்போ வரப்போகிற டோல் பார்த்துட்டிங்கன்னா பாகேவாடி டோல். ஸோ இங்கே வந்துட்டு 115 rupees ஆகுது. இது எல்லாமே மலை ஏறணும். ஹில்ஸ் மேலே வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ தூரத்தில் பார்த்துட்டிங்கன்னா மலைக்கு மேலே ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அது என்ன பில்டிங்னே தெரியல எனக்கு. அந்த பில்டிங்
தூரத்துல இருந்து மலைக்கு மேலே பார்த்த பில்டிங் இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் யாருக்கு தெரியுமோ சொல்லுங்க நம்மள. ஆர்டிஓ செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. டாலா என்னது பழசாக துடைக்காமல் வச்சுருக்காங்க. அப்படியே ரஸ்டாகி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா பப்ளிக் பஸ்ஸா என்னதான் இந்த பஸ் வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் ரஸ்டியாக இருந்தாலும் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா நல்லா சீட்லாம் நல்லாயிருக்கும். லெதர் சீட்டாக இருக்குது வித் ஹெட் ரெஸ்ட்டோட. ஸோ
பஸ்ஸு வெளியில் பார்த்து இடப்பட தேவையில்லை, உள்ளே போனால் பேசஞ்சர்ஸ்க்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ மும்பை புனே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ பூனேக்கு முன்னாடி இருக்க அந்த ஹைவேஸில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். ஸோ வைஷாலி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட். இதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்ருக்க எல்லா பேரும் வந்துட்டு ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்ததுனால இந்த வைஷாலி பியூர் வெஜ் மகாராஷ்டிரியன் அண்ட் பஞ்சாபி டிஷ்ஷஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஃபேமிலியோட நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா கடையும் சூப்பராக தான் இருக்கும். பட் நம்ம இந்த கடையில் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நார்த் இந்தியாவுக்கு வந்தாலே வந்துட்டு ஃபஸ்ட் ஐட்டம் ஃபேமஸாக எதுன்னு கேட்டிங்கன்னா மசாலா பாப்படு தான். ஸோ மசாலா பாப்படு வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஜஸ்ட்டு அப்பளத்து மேலே வந்துட்டு இந்த டொமேட்டோஸ் அதுக்கப்புறம் டோல்புரி மேலே ஒரு செட்டப் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு அந்த ஸ்மால் ஆனியன் அதுக்கப்புறம் லெமன்ஸ் எல்லாமே கட் பண்ணி தந்துடுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் நார்த் இந்தியாவில் எங்கே போனாலும் இந்த ஒரு அசம்பிளி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்துட்டு ட்ராவல் டயத்தில் வந்துட்டு ரைஸ் ஆர்டர் பண்ணுறதில்ல, இந்த ஒரு கிரேவி மட்டும் சொல்கிறது. இது கேஷ்நட் கிரேவி. இது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அது ஹைவேஸில் இருக்கிறதுனால
பெரிய ரெஸ்டாரண்ட்டு நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்ஸ் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாமே இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்ருக்கோம். மற்றபடி ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு வைஷாலி ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஸோ மறுபடியும் நம்ம ஜெர்னியை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸோ சென்னை நேற்று மதியானம் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்பி நெக்ஸ்ட் டே நைட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி நவி மும்பை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நீங்கள் மும்பை போகிறீங்க, சிட்டி உள்ளே போகிறீங்க, தாதர் அந்த மாதிரி போனீங்கன்னா இட் வில் டேக் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ பை ரிப்ளைங் டு இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஒரு வழியாக நம்ம இப்போ நவி மும்பை வந்து